நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். வேதத்திலே ஏலியனுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு வாஞ்சையெல்லாம் பாவம் செய்யணும், தப்பு பண்ணணும், நல்லா சாப்பிடணும். அதுவும் ஒருவேளை அவங்க அவிச்ச இறைச்சியை கொடுத்தா அது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பச்சை இறைச்சி தான் வேணும், எங்களுக்கு பிரியப்பட்டது போல உப்பு மிளகு காரம் எல்லாத்தையும் வச்சு எங்களுக்கு நாங்க டேஸ்டா சாப்பிடணும், நல்லா சாப்பிடுவோம், எங்களுடைய உடம்ப நாங்க வளர்த்திக்குவோம். அந்த உடம்புல இருக்கிற மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்கு அங்க இருக்கிற எல்லாரோடையும் அசுத்தமா நடப்போம். அவங்களுடைய விருப்பம் எல்லாம் அதுதான். ஆசாரியர்கள் வேண்டாம்ப்பா, நீங்க இவ்வளவுதான்ப்பா சாப்பிடணும், உங்களுடைய லிமிட்டேஷன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு எங்களுக்கு வேணும்னு வலுக்கட்டாயமா பிடிச்சாங்க. ஆனா அந்த கூட்டத்திலேயே ஒருவன் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அவனுக்குள்ள ஒரே ஒரு வாஞ்ச, தேவாலயத்தினுடைய விளக்கு அணைகிற வரைக்கும் கர்த்தர் சமூகத்திலேயே காத்திருக்கணும். ஏலிக்கு பணிவிட செய்யணும், அந்த ஆலயத்துல இருக்கிற எல்லா தட்டுமுட்டு ஜாமான்களையும் துடைக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை ஏலி கூப்பிட்டாரா ஊழியக்காரனுக்கு உதவி செய்யணும். கொஞ்ச நாள் தாண்டினது, ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேரும் சங்காரமானார்கள். ஆனால் சாமுவேலை குறித்து வேதம் சொல்கிறது, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் கர்த்தர் அவனை தலைவனாய் மாற்றினார். ஓ ஹல்லேலூயா. சவுல் தாவீது என்கிற 2 மகா பெரிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பெரிய கிருபையை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? கர்த்தர் சாமுவேலுக்கு தந்தார். ஆமென் சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சிகளை ரொம்ப அன்பாய் கேட்கிறேன், தம்பி நீ கொஞ்சம் வாஞ்சையா இருப்பா, நீ ஆண்டவரிடத்துல வாஞ்சியாரு, நீ பைபிளை தூக்கிட்டு உன் அறைக்குள்ள போகணும், அதை கர்த்தர் பாக்குறாரு. உனக்குன்னு ஒரு தனி ஜப அறை இருக்கணும், நீ திருச்சபைக்கு தனியா ஒரு இடத்துல முழங்கால் படிடணும், உனக்குன்னு கண்டிப்பா ஒரு இடம் இருக்கணும்ப்பா, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்ப்பா, உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய உறவு இருக்கணும்ப்பா. நீ அதெல்லாம் வாஞ்சிக்காத, பரிசுத்தமா வாழணும்னு உனக்குள்ள ஒரு வாஞ்சை வரட்டும். ஆண்டவரே எனக்கு அந்த வாஞ்சையை தாங்க. நான் சொல்றேன், உன்னை உயர்த்துறதுக்கு யாருமே முன்வராட்டா கூட பரவாயில்ல, கர்த்தர் உன்னை வெகு சீக்கிரத்துல எங்க வைப்பார்னா தலைமையாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நீ ஆளுகை செய்கிற ஒரு நாள் வரும். ஆமென் சொல்லுங்க. அந்த வாஞ்சையை கர்த்தர் இன்னைக்கு நான் சொல்றேன், பேச 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 கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவார் என்று நான் நம்புகிறேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தருவார். ஆமென்.